எங்கச்சி பயணம் மூவிக்கு என்ன மூவி அவதாரா பார்த்துட்டு எப்படி சொல்லலாம். ஓகே. இந்த மூவிக்கு வரதுக்கு காரணமே பாப்பா தான். 3D மூவிங்கிறதுனால அவன் என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் இந்த மூவிக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் சூப்பர்மேன் ஃபிலிம் பார்த்துருக்கோம் 3Dயில். ஸோ அது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அதேமாதிரி இந்த மூவியை பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்பி இந்த ஃபிலிம் கூட்டின்னு வந்திருக்கேன். இனிஷியலாக அவனுக்கு மூவி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னாக்கா கண்ணாடி போட்டு இருக்கிறதுனால எல்லாமே அவன் கிட்ட வர்றத அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். தியேட்டரில் ஃபுல்லு சவுண்ட் பண்ணின்னு கத்திட்டு தான் இருந்தான். ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் அவன் கண்ணாடியை கழிட்டு அவன் வேலையை பார்க்குறது ஸ்டார்ட் பண்ணான். மூவி பற்றி சொல்லணுன்னாக்கா இது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இது ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். ஸோ 3D எஃபெக்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் உங்களுக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்காது. கதை பற்றி சொல்லணுன்னாக்கா கதை ஒன்றும் இல்லை. இந்த அவதாருக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற சண்டை தான். அந்த சண்டை எதுக்கோஸ்கரம் நடக்கிறது தான் ஸ்டோரி. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஃபிலிம் ஒர்த் வாட்சான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். பட் மற்றபடி ஸ்டோரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி மூவி போனாக்கா அது டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசுக்கு ஒர்த்.